தமிழ்நாடு 2026 தேர்தல் 360 டிகிரி அப்டேட்ஸுக்கு வரவேற்கிறோம். பிக் சேல் வந்தாச்சு. விகடன் டிஜிட்டல் ஒரு வருட சந்தா இப்போது வெறும் ரூபாய் 899 மட்டுமே. இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன தொகுதிகள் இருக்கு, அதுல யாரெல்லாம் எலெக்ஷன் போட்டியில இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மாவட்டங்கள் நாகை மற்றும் மயிலாடுதுறை. முதல்ல எந்த தொகுதி பார்க்கலாம் நண்பர்களே? நாகையில இருந்தே போயிடலாம். நாகையில இருந்தே போயிடலாமா? ஓகே, நாகப்பட்டினம் தொகுதியினுடைய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 முறை இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக 3 முறை, பாஜக மனிதநேய ஜனநாயக கட்சி அவங்க ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க, திமுக ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க. பெரும்பாலும் திமுக இல்ல அதிமுக வந்தாலே கூட்டணிக்கு கொடுக்கறது தான் வழக்கமாக இருந்திருக்கு. ஆமா, 2021 நிலவரம் எப்படி இருந்துச்சு புண்ணியமூர்த்தி? 2021 தேர்தலை பொறுத்தளவுல விசிகா சார்பா ஆளூர் ஷானவாஸ் அவர் தான் போட்டியிட்டாரு. கிட்டத்தட்ட 66,281 வாக்குகள் வாங்கியிருந்தார் திமுக கூட்டணியில. அதிமுக சார்பா போட்டியிட்ட தங்க கதிரவன் 59,043 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட அகஸ்டின் அற்புதராஜ் அவர் கிட்டத்தட்ட 9,976 வாக்குகள் வாங்கியிருந்தார். இதுதான் 2021 தேர்தலுடைய நிலவரம். 2024 அங்க எப்படி இருந்தது? 2024 பாத்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் செல்வராஜ் அவர் ஒரு 66,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதே போல அதிமுக சார்பில் போட்டியிட்ட சுர்ஜித் சங்கர் அவர் ஒரு 35,000 இந்த அளவுக்கு வாங்கியிருக்காரு. பாஜக சார்பில் போட்டியிட்ட SGM ரமேஷ் அவர் ஒரு 12,600 இந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருக்காரு, 700. ஆனா நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட கார்த்திகா 16,400 வாங்கியிருக்காங்க. பாஜக விட அதிகம். ஆமா, அதிகமா ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் SGM ரமேஷ் அவருமே கூட அவங்க தந்தை SG முருகையன் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், கம்யூனிஸ்ட் இதுல இருந்தவர். பையன் பாஜகல இருக்காப்ல. ஆமா, அதுவும் ஒரு கூடுதல் தகவல். இங்க 2026 யார் யாருக்கு சீட்டு? திமுக கூட்டணியில மீண்டும் நாகப்பட்டினம் தொகுதி விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்டால் ஆளூர் ஷானவாஸ் தான் வேட்பாளர் அப்படிங்கிறாங்க. அதே சமயம் திமுக நேரடியாக கிளம்புறாங்கன்னா கௌதமன், தாமஸ் ஆல்வா எடிசன், மாரிமுத்து ஆகியோர் சீட்டுக்காக ட்ரை பண்றாங்க. ஓகே, அதிமுகவுல யாரெல்லாம் ட்ரை பண்றாங்க? அதிமுகவுல கடந்த முறை போட்டிட்டு தங்க கதிரவன் அவர் ரேஸ்ல இருக்காரு. முன்னாள் அமைச்சர் ஜெயபால், ஆசைமணி இவங்கெல்லாம் சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? ஸோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் யாரு? நாம் தமிழர்ல பாத்தீங்கன்னா ஃபாத்திமா ஃபர்கானா தான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன டைம் நன்னிலத்துல நின்றாங்க, இந்த முறை இங்கே நிக்கிறாங்க. தாவேக்கால மாவட்ட செயலாளர் சுகுமார், இணை செயலாளர் லோகநாதன், பொருளாளர் தசரதன் இவங்கெல்லாம் இருக்காங்க. சுகுமார் தான் நிற்பாரு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அவர் தான் நாகப்பட்டினத்துல ஒர்க் பண்றாருன்ற மாதிரியான தோற்றங்கள் தான் இருக்கு. ஆனா சமீபத்துல கூட ஏதோ பிரச்சனைகள் அது மாதிரிலாம் வந்தது. பட் பெரும்பாலும் அவர் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு. தளபதி முடிவு தான் இறுதியானது. ஆமா. ஓகே, இந்த தொகுதியில இருக்கிற சமூக மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க, இஸ்லாமியர், பிள்ளைமார், மீனவ சமூக மக்கள், கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் இந்த இடத்துல வெற்றியை தீர்மானிக்கிற ஓட் பேங்காக இருக்காங்க. ஓகே, டன். ஓகே, அடுத்ததான் எந்த தொகுதி பார்க்க போறோம்? அடுத்தது கீழ்வேலூர். கீழ்வேலூர்ல பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. திமுக ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க. புதிய தொகுதி தான், 3 தேர்தல் தான் நடந்திருக்கு. ஏற்கனவே சின்ன தொகுதியா இருந்தது, இப்ப துரைமுகம் சொல்றாங்க சின்ன தொகுதின்னு. அப்படி பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலில் நாகை மாலி அவர் தான் போட்டியிட்டாரு. அவர் ஒரு 68,000 இந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருந்தாரு. பாமக சார்பில் பாமகவோட பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர் போட்டியிட்டாரு. அவர் ஒரு 51,000 வாங்கியிருந்தாரு. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 18,000 வாக்குகள் அதிகமா வாங்கி டிஃபரன்ஸ் ஜெயிச்சிருக்காரு. ஒரு 16,000 17,000 டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு. நாம் தமிழர் சார்பா பொன் நிலவழகி அவங்க ஒரு 15,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 2024 இங்க யார் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா போட்டியிட்ட செல்வராஜ் அவர் கிட்டத்தட்ட 62,341 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பா போட்டியிட்ட சுர்ஜித் சங்கர் அவர் கிட்டத்தட்ட 39,302 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாஜக சார்பா போட்டியிட்ட SGM ரமேஷ் அவர் கிட்டத்தட்ட 12,460 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட கார்த்திகா 19,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தோம்னா நாம் தமிழர் பாஜகவோட அதிக வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. நல்லாவே பிரச்சாரம் பண்ணாங்க லாஸ்ட் டைம். அதான் 2024 நிலவரமா இருக்கு. 2026 இங்க என்ன நிலவரம்? 2026 பொறுத்த வரைக்கும் வழக்கமா இந்த தொகுதியை கூட்டணி கட்சிகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில திமுக ஒருவேளை திரும்பவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த தொகுதியை கொடுத்தாங்க அப்படின்னா நாகை மாலி அவர் தான் திரும்பவும் வேட்பாளராக இருப்பாங்க. ஆமா, சிட்டிங் எம்எல்ஏ அவர் தான் இங்க வேட்பாளராக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் ஒருவேளை திமுகவே இதுல போட்டிட்டாங்க அப்படின்னா அமைச்சர் மதிவாணன்
அவருக்கு வாய்ப்பு இருக்கு. AKS விஜயன் அவரும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் செந்தில், கீழ்வேலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பழனியப்பன் இவங்களும் வந்து இந்த தொகுதியில போட்டியிடுறதுக்காக ஆர்வம் சொல்லியிருக்காங்க. அதிமுகவில் பாத்தீங்கன்னா தாலை சரவணன், அன்பழகன், இளவரசன் அப்படின்னு எல்லாருமே ரேஸ்ல இருக்காங்க. எல்லாமே நல்ல தமிழ் பேர்களா இருக்கு. இப்ப நாகை மாலி தான் மீண்டும் சீட்டுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்னு இவர் சொன்னார் இல்லையா? சிபிஎம் பொறுத்தளவுல அடுத்தடுத்த வாய்ப்புகள் இவரு தான் அப்படின்னு உறுதியா சொல்லிடுவாங்களா? நான் மாற்றுவாங்கல்ல அவங்க? ட்ரை பண்றதை அவங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. நீங்க எந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கவங்க நீங்க முயற்சி பண்றீங்களா, மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஒரு வேலை செஞ்சோம் அது செய்யணும் அப்படி ஏதாவது ஒரு விருப்பம் இருந்தாலுமே கூட முயற்சி பண்றது அப்படின்றதெல்லாம் அங்க கிடையாது. ஏற்கனவே செஞ்ச வேலைக்கு என்ன கட்சி வந்து அவரை முன்னிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரெண்டு விஷயம், இப்ப தமிழ்நாட்டுல எல்லா கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்களும் அப்படி தெரியல. ஆனா பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்ப பொதுவா மற்ற தொகுதிகளில் எம்எல்ஏக்களுக்கு கமிஷன், கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்குள்ள பெருசா போக மாட்டாங்க. இரண்டாவது வந்து அவங்க சம்பளமே வாங்கி கட்சிகிட்ட கொடுத்துட்டு கட்சி கொடுக்குற 15,000 20,000 வச்சுதான் ஃபேமிலியே வந்து ரன் பண்ணுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியோடைய விதியாவே அப்படிதான் இருக்குன்ற அடிப்படையில அவங்கள பொறுத்த வரைக்கும் அது மக்களுக்கு வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அதுக்கு அவங்க நிச்சயமா விரும்புவாங்க, நம்ம நிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, நாம் தமிழரை பொறுத்தவரை கார்த்திகா தான் இங்க வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாங்க. தாவேகாவை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர் சுகுமார், இணை செயலாளர் லோகநாதன் அவங்க இருக்கிறாங்க, பொருளாளர் தசரதன் இருக்காங்க. சுகுமார் வந்து ஏற்கனவே நாகப்பட்டினம் தொகுதியில போட்டிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. மற்ற 2 பேர்ல இங்க யாராவது ஒருத்தர் வந்து போட்டிடுறதுக்கு வாய்ப்பு, தனி தொகுதின்றனால யாருக்கு அந்த அடிப்படையும் பார்ப்பாங்க. போட்டிடுவாங்க. ஓகே, அதுதான் நிலவரம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமூக மக்கள், வன்னிய சமூக மக்கள், மீனவர்கள் முக்கியமான ஒரு ஓட் பேங்காக இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த தொகுதியினுடைய நிலவரம். அடுத்து எந்த தொகுதி? அடுத்ததான் நம்ம வந்து நாகை மாவட்டத்தில் இருக்கிற மீதி இருக்கிற ஒரே தொகுதி வேதாரண்யத்தை பார்த்துடலாம். வேதாரண்யத்தினுடைய எலெக்ஷன் ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதிமுக 4 முறை ஜெயிச்சிருக்காங்க, திமுக அதிகபட்சமாக 6 முறை ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் அவங்க ஒரு 4 தடவை வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2021 அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக சார்பில் OS மணியன் இங்க ஜெயிச்சிருக்காரு, 78,700 வாக்குகள் வாங்கியிருக்காரு. திமுக சார்பில் SK வேதரத்னம் போட்டிட்டு 66,390 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் ராஜேந்திரன் போட்டிட்டு ஒரு 9,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து 2021 நிலவரம். 2024 என்ன நிலவரம்? இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள தான் வருது. இங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா போட்டியிட்ட வை செல்வராஜ் கிட்டத்தட்ட 55,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பா போட்டியிட்ட சுர்ஜித் சங்கர் அவர் கிட்டத்தட்ட 42,927 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாஜக சார்பா போட்டியிட்ட SGM ரமேஷ் அவர் கிட்டத்தட்ட 19,316 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நம்ம முன்னாடி பார்த்தது போலதான் நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட கார்த்திகா இங்க பாஜக விட அதிகமா 21,970 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாவே நாம் தமிழர் இங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆமா. 2026 இங்க என்ன நிலவரம்? 2026 பாத்தீங்கன்னா அதிமுகல வந்து முன்னாள் அமைச்சர் OS மணியன் அவருக்கு தான் பெரும்பாலும் சீட்டு இருக்கும். அதை தவிர யார் முயற்சி பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு ஒன்றிய செயலாளர் கிரிதரன், மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் இவங்கெல்லாம் வந்து சீட்டுக்கான ரேஸ்ல வந்து இருக்காங்க. அதிமுக பொறுத்தவரை இருக்காங்க. திமுகவில் கடந்த முறை போட்டியிட்ட SK வேதரத்னம் அவரை வந்து இந்த முறையும் சீட்டுக்காக காய் நகர்த்துறாருன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நகர செயலாளர், நகரமன்ற தலைவருமான புகழேந்தி அவர் இருக்காரு. முன்னாள் MLA NV காமராஜ், வழக்கறிஞர் மறைமலை, கிழக்கு ஒன்றிய செயலாளர் சதாசிவம் இவங்க எல்லாருமே வந்து திமுக சார்பில் இந்த எலெக்ஷன் ரேஸ்ல இருக்காங்க. யாருக்கு சீட்டு கிடைக்குதுன்றது பொறுத்து. ஏன்னா சீட்டு கிடைக்குதுன்னா அதுல இன்னொரு ஒரு பிரச்சனையுமே இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி வேதரத்னம் 3 முறை இங்க MLA இருந்திருக்காரு. 2011 வந்து கூட்டணிக்கு பாமகக்கு போயிடுச்சு. அதனால வந்து கோபப்பட்ட வேதரத்னம் தனியா போய் தொலைக்காட்சி பெட்டி சின்னத்துல நின்னாரு. எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருப்பாரு? சுயேட்சை எவ்வளவு வாங்கியிருப்பாரு? ஒரு கெஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு 10,000 20,000. நீங்க ஒரு 50,000 40,000 ஓட்டு வாங்கினாரு. நான் பக்கத்துல வந்துட்டீங்க. இல்ல ஒரு 10,000 20,000 சொன்னா அதோட அதிகமா சொல்லணும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அது ஒண்ணு. அடுத்து திமுகல இருந்து கோச்சிட்டு பாஜகல போய் சேர்ந்துட்டாரு. பாஜக சார்பில் 2016 வந்து போட்டியிட்டாரு. அப்பயுமே பாத்தீங்கன்னா 35,000 வாக்குகள் அப்படி வாங்கினாரு. தனிப்பட்ட SKV அப்படிங்கிறவர் வந்து அங்க ஒரு எளிய மக்களின் மனிதரா பார்க்கப்படுறாரு. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒருத்தருக்காக MK ஸ்டாலினும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, பிரதமர் மோடியும் பிரச்சாரம் பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து SKV தான். திமுகவிலையும் இல்ல அதுல என்ன விஷயம்னா 2016 வந்து
தமிழ்நாட்டுல வந்து 3 தொகுதிக்கு தான் மோடி வந்து பிரச்சாரம் பண்ணாரு. சென்னையில, கன்னியாகுமரியில, வேதாரண்யத்துல. அது வந்து வேதரத்னத்துக்காக அவருக்காகவே வந்து ஆனாலும் OS மணியனை அவரால் வெல்ல முடியலையே. அதுதான் நீங்க 11-16 அவர் வந்து தனியா நின்னாருன்னா பாமக தோத்துட்டாங்க, 16 பாஜக நின்னாங்கன்னா அதிமுக ஜெயிச்சிட்டாங்கன்னும் போது OS மணியன் இங்க தனிப்பட்ட 2 டைம் ஜெயிச்சு ஒரு தனிப்பட்ட செல்வாக்குல இருந்தாரு. அடுத்த முறையுமே வந்து ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். சமூக கணக்குகள் எல்லாமே இருக்கு. இந்த முறை கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். பட் அது யாரு கொடுக்குறாங்களோ அப்படிங்கிறத பொறுத்துதான் இருக்கு. நாம் தமிழர் தாவேகா நிலவரம். ஆமா, நாம் தமிழர் சார்பில் இடும்பாவனம் கார்த்தி வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. தாவேகா சார்பில் நம்ம ஏற்கனவே சிலர் பார்த்தோம். ஆனா வந்து இப்ப அமமுகல இருந்து இங்க ஒருத்தர் வந்திருந்தாரு, கிங்ஸ்லி ஜெரால்டுன்னு ஒருத்தர். அவர் தான் இந்த தொகுதியோட பொறுப்பாளர். அவர் வந்து வேட்பாளர் அறிவிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா அவர் மாநில பொறுப்புல இருந்தவர். மாநில ஏதோ அமமுகல அவர் வந்து இணைஞ்சிருக்காரு. நாகப்பட்டினம் இப்ப மொத்தம் 3 தொகுதி பார்த்தோம். இந்த 3 தொகுதியிலுமே நாம் தமிழரோட முக்கியமான ஆட்கள் நிக்கிறாங்க. வேதாரண்யத்துல இடும்பாவனம் கார்த்தி, கீழ்வேலூர்ல கார்த்திகா, நாகப்பட்டினத்துல ஃபாத்திமா ஃபர்கானான்னு சொல்லி ஒரு நல்ல பேசக்கூடிய ஆட்கள் 3 பிரபலமான ஆட்கள், மீடியா ஃபேஸ் உள்ள ஆட்கள் 3 பேர் வந்து நிக்கிறாங்க. ஓகே, அடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் இருக்கு. ஆமா, மயிலாடுதுறை மாவட்டத்துல எந்த தொகுதியை முதல்ல எடுக்கலாம்? மயிலாடுதுறையே போயிடலாம். முதல்ல மயிலாடுதுறையினுடைய எலெக்ஷன் ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். இங்க வந்து திமுக 6 முறை, காங்கிரஸ் 4 முறை, அதிமுக 2 முறை, பாஜக 1 முறை, தேமுதிக 1 முறை அப்படின்னு ஜெயிச்சிருக்காங்க. எல்லா கட்சிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆமா, குறிப்பா திமுக காங்கிரஸுக்கு நல்ல ஒரு ஓட் பேங்க் இருக்கிற தொகுதி இந்த தொகுதி நல்லா இருக்கு திமுக. ஆமா ஆமா 2021 நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இங்க திமுக கூட்டணியில காங்கிரஸ் போட்டிட்டாங்க. காங்கிரஸ் சார்பில் ராஜ்குமார் அவர் போட்டியிட்டு 73,642 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. பாமகவுக்கு அதிமுக வந்து இங்க போட்டிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. பாமக சார்பில் சித்தமல்லி பழனிசாமி வேட்பாளராக போட்டியிட்டாரு. 70,900 வாக்குகள் வாங்கினாரு. கிட்டத்தட்ட ஒரு 3000 வாக்குகள் வித்தியாசத்துலதான் வந்து அந்த வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் காசிராமன் போட்டியிட்டு 13,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு, 3வது இடம். சோ ஒட்டுமொத்தமா திரும்பவும் காங்கிரஸ் அந்த 10,000 வாக்குகள் அந்த இதெல்லாம் நிக்குது. மயிலாடுதுறையில 2021 நிலவரம் இதுவாக தான் இருக்கு. 2026ல அங்க யாரெல்லாம் ட்ரை பண்றாங்க? 2026ல பாத்தீங்கன்னா திமுகவுமே முயற்சி பண்றாங்க. காங்கிரஸ் போதா என்னன்னு தெரியல. பட் திமுகல வந்து முன்னாள் எம்எல்ஏ அருள்செல்வன், அவரு, குத்தாலம் அன்பழகன், ஜெகவீர பாண்டியன், மருதவாணன் இவங்கெல்லாம் முயற்சி பண்றாங்க. அதே போல காங்கிரஸ்ல வந்து ராஜ்குமார் அவருமே வந்து எம்எல்ஏ முயற்சி பண்றாரு. அதிமுகல யார் முயற்சி பண்றாங்க? அதிமுக பொறுத்தவரை முன்னாள் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் அவர் ட்ரை பண்றாரு. எம்ஜிஆர் இளைஞரணியை சேர்ந்த கோமல் அன்பரசன் அவருமே ட்ரை பண்றாரு. சந்தோஷ்குமார், நாஞ்சில் கார்த்திக் இவங்களுமே ட்ரை பண்றாங்க. ஒருவேளை இது வந்து பாமகவுக்கு அதிமுக கொடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்பவும் சித்தமல்லி பழனிசாமி வந்து போட்டிடுவாருன்னு சொல்றாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏற்கனவே போட்டியிட்ட காசிராமன் அவரே போட்டியிட்டு தான் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் யாரு? தாவேகாவை பொறுத்தவரை இங்க மாவட்ட செயலாளர் CS கோபிநாத் இருக்கிறாரு. மாவட்ட இணை செயலாளரா வந்து அமினுல் நூர் அவர் இருக்காரு. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி தளபதி வந்து யாரை அறிவிக்கிறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, நிச்சயமா. தொகுதியில என்னென்ன சமூக மக்கள் இருக்காங்க? தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூக மக்கள், பட்டியல் சமூக மக்கள், இஸ்லாமியர், செட்டியார், வேளாளர், நாயுடு போன்ற முக்கியமான ஓட் பேங்க் தான் வந்து இந்த இடத்துல வெற்றியை தீர்மானிக்கும். ஓகே, இருக்காங்க. ஆமா, அடுத்து என்ன தொகுதி? சீர்காழி தொகுதி பாத்துறலாம். சீர்காழிங்கிறது ஒரு தனி தொகுதியா இருக்கு. இங்க தேர்தல் வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா திமுக 5 முறை, அதிமுக 4 முறை, காங்கிரஸ் 3 முறை, CPI 1 முறை, சுயேட்சை 1 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 தேர்தலை பொறுத்தவரை திமுக சார்பா பன்னீர்செல்வம் போட்டிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 94,057 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பா பாரதி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட 81,909 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. நாம் தமிழரை பொறுத்தவரை கவிதா கிட்டத்தட்ட 11,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இதுதான் 2021 நிலவரம். 2026ல அங்க யாரெல்லாம் ட்ரை பண்றாங்க? 2026ல வந்து திமுகல சிட்டிங் எம்எல்ஏ பன்னீர்செல்வம், அப்புறம் குமார் அப்படிங்கிறவரு, அப்புறம் மலர்விழி திருமாவளவன், அதுக்கப்புறம் சிவதாஸ், இவங்க எல்லாமே திமுகல இவங்கெல்லாம் இருக்காங்க. அதிமுகல யார்? அதிமுக பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்எல்ஏ பாரதி, அப்புறம் சந்திரமோகன், சக்தி, பாலாஜி அப்படின்னு நிறைய பேர் வந்து போட்டியில இருக்காங்க. ஆமா, பாஜகவுக்கு ஒருவேளை இது போச்சு அப்படின்னா ராம சிவசங்கர் அப்படிங்கிறவரு போட்டியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி யாரு? நாம் தமிழர்ல சுபாஷ் அப்படிங்கிறவரை அறிவிச்சுட்டாங்க வேட்பாளராகவே. தாவேகா பொறுத்தவரை பார்த்தோம்னா மாவட்ட செயலாளரா CS கோபிநாத் இருக்காரு. இணை செயலாளரா அமினுல் நூர் இருக்காரு. ஏற்கனவே பார்த்தோம். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொருளாளர் பிரவீன்ராஜ் இருக்காரு. அப்புறம் துணை செயலாளர் அறிவுலகன், இப்படி நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க. இவங்கள யாராவது ஒருத்தர் போட்டியிடலாம். இல்லைன்னா வேற யாரு கூட வரலாம். அது நம்ம கணிக்க முடியாது தளபதியோட முடிவை.
ஒருத்தர் தான் பார்க்கணும். இந்த தொகுதிக்குள்ள என்னென்ன சமூக மக்கள் இருக்காங்க? பட்டியல் சமூக மக்கள் அதிகமாக இருக்காங்க. வன்னியர் சமூக மக்கள், மீனவ சமூக மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், முக்குளத்தோர் சமூக வாக்குகளும் இந்த இடத்துல இருக்கு. இவங்கெல்லாம் வந்து வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க. இதுதான் இந்த தொகுதியோடைய நிலவரமா இருக்கு. அடுத்து பூம்புகாரை பார்த்தலாமா? ஆமா, கண்டிப்பா பாத்திரலாம். பூம்புகார்ல வந்து திமுக அதிமுக தலா 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. பாமக ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 வந்து நிவேதா எம் முருகன் அவர் வந்து ஒரு 96,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பில் போட்டியிட்ட பவுன்ராஜ் வந்து 92,800 வாக்குகள் அந்த மாதிரி வாங்கியிருக்காரு. கம்மியான வாக்குகள் தான் இங்கேயுமே அந்த டிஃபரன்ஸ்ன்றது இருக்கு. நாம் தமிழர் சார்பா வந்து காளியம்மாள் போட்டிட்டாங்க. அவங்க ஒரு 15,000 இந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கட்சியில இல்ல. இவங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் இருக்கு. ஆனா இவங்க 14,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. 15,000 வாக்குகள் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. 2021 அவங்க இப்ப இருக்கிற அளவுக்கு ஃபெமிலியர் கிடையாது. 2024 நிக்கும் போது நல்ல ஃபெமிலியரா இருந்தாங்க. மயிலாடுதுறையில நிக்கும் போது 21 அவங்க புதுசு ஆமா அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. 2026 இங்க என்ன நிலவரம்? 2026 திமுகவுல திரும்பவும் நிவேதா எம் முருகன் அவருக்கு தான் சீட்டு கிடைக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. அதே சமயம் முன்னாள் எம்எல்ஏ குத்தாலம் அன்பழகன், மாவட்ட துணை செயலாளர் ஞானவேலன் இவங்களுமே வந்து எப்படியாவது சீட் வாங்கிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். அதிமுகவை பொறுத்தவரை மாவட்ட செயலாளரான முன்னாள் எம்எல்ஏ பவுன்ராஜ் அவர் வந்து ட்ரை பண்றாரு. செந்தில்நாதன், அப்புறம் முன்னாள் எம்எல்ஏ குத்தாலம் நடராஜன் இவங்களுமே ட்ரை பண்றாங்க. நாம் தமிழர் தாவேக்கான நிலவரம் என்ன? நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இளைய நகுலன் அப்படிங்கிற ஒரு வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. தாவேக்கால நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஒரு மாவட்ட செயலாளர்கள் CS கோபிநாத், தமிழ்நூல் நூர், பிரவீன்ராஜ், அறிவரசன், ரமேஷ் இவங்கெல்லாம் நிர்வாகிகளா இருக்காங்க. உங்கள யாராவது ஒருவர் வந்து வேட்பாளரா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தொகுதியில சமூக மக்கள் யார் யார் இருக்கா? வன்னியர் சமூக மக்கள், பட்டியல் சமூக மக்கள், இஸ்லாமியர்கள், மீனவர்கள் வந்து இங்க வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான சக்தியாக இருக்காங்க. அது போக வெள்ளாளர், முக்குளத்தோர் ஓட் பேங்கும் இருக்கு. ஸோ இதோட நம்ம வந்து இந்த 2 மாவட்டங்களுக்கான தொகுதிகளையும் பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம திருவாரூர் மாவட்டத்தை பார்க்க போறோம். அது அடுத்த வீடியோவாக வெளிவரும். தொடர்ந்து வேற எந்தெந்த மாவட்டங்கள், எந்தெந்த தொகுதிகள் பார்க்கணும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை பத்தியும் அதையும் சொல்லுங்க. இப்ப நாங்க சொல்லியிருக்கக்கூடிய தொகுதிகள்ல வேற என்ன கல நிலவரம், இப்ப ஏதாவது மாறி இருக்கா அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, நன்றி. விகடன் வாசகர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. 55% தள்ளுபடியுடன் விகடன் டிஜிட்டல் ஒரு வருட சந்தா ரூபாய் 899 மட்டுமே. மேலும் ஒரு மாதம் போனஸ். இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வாசிப்பு உலகத்தை விரிவாக்குங்கள்.